நான் கேப்டனோட எத்தனையோ நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறானு. ஆனால் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வருவேன்னு என் வாழ்க்கையில் நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு மனம் கனமாக இருக்கு எனக்கு இன்னைக்கு. எனக்கு கேப்டனை பற்றி எவ்வளோ பேசிட்டாங்க. சினிமாவில் அது பண்ணார் இது பண்ணார் எல்லாம் பேசியாச்சு. நான் கல்லூரி படிக்கும்போது நடந்த நிகழ்ச்சியை இந்த நேரத்தில் உங்களோட பகுதி ஆசைப்படுறேன். நான் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் 86 தொடங்கி 89 வரைக்கும் படித்தேன். நான் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு நடிகர்ன்றா கேப்டன் தான். அந்த காலத்து இளைஞர்களுக்கு எல்லாமே பிடிச்ச ஒரு ஹீரோனா கேப்டன் தான். அப்படி இருக்கும் பொழுது நடிகர் சங்கம் எலெக்ஷன் நடக்குது. இப்போது 87 நாங்கள் ஐஸ்வரி வேலன் என்னுடைய நண்பர் ஐஸ்வரி கணேஷனுடைய நண்பர் நாங்கள்லாம் அவருக்கோசரம் நாங்கள் ஓட்டு கேட்க போகிறோம். ஐஸ்வரி வேலனுக்கோசரம். அப்போ முதல் முறையாக நான் கேப்டன் நாங்கள் தான் பார்க்குறான் அந்த நடிகர் சங்கத்தில். கேப்டன் ராதா ரவிக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டதுக்காரு. நாங்கள் எல்லாம் போனோம். ஒரு 50-100 பேர்கிட்ட போனோம். நாங்கள் கேப்டனை பார்த்த உடனே அவ்வளோதான், நாங்கள் எல்லாம் ஆஃப் ஆகிட்டோம். அப்படியே யாருமே ஓட்டு கேட்கல. அப்படியே எல்லாம் ஒதுங்கிட்டோம். அப்படியே பயம் அவரை பார்த்தா அந்தளவுக்கு பயம். அவ்வளோ டெரராக இருந்தார் எல்லாமே. அந்தளவுக்கு அவருடைய அந்த எந்த இடத்துல இருந்தாலும் அந்த முடித்து காட்டணும் அந்த எண்ணம் கேப்டனுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா அதே பச்சைப்பன் கல்லூரியில் மாணவருடைய செக்ரட்டரியாக எலெக்ஷன் இருந்து வெற்றி பெறுறேன் நான். அப்போ இலங்கை தமிழர்களுக்காக முதல் குரல் கொடுத்த ஒரு நடிகர்னா அது கேப்டன் தான், வேறு யாருமே கிடையாது. டி நகரில் 88 நினைக்கிறது 88 உண்ணாவிரத போராட்டம் கேப்டன் தலைமையில் பெரிய உண்ணாவிரதம். அப்போ என் தலைமையில் நாங்கள் பச்சைப்பங்கள்லேருந்து ஒரு 200 பேரை கூட்டின்னு போயிட்டு அந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் கலந்துக்கொண்டாங்க. அது இந்த நேரத்தில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறான். ஏன்னா எந்த ஒரு நடிகரும் செய்யாத எங்கள் மாமா பண்ணியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பெருமை எனக்கு. அதுக்கப்புறம் அந்த காலேஜ் டே வந்தப்போ எல்லாமே பேண்ட் ஷர்ட் தான் போடுப்பாங்க. ஆனால் நம்ப மாட்டீங்க, அந்த வருஷம் எங்கள் காலேஜில் அனைவரும் வேஷ்டி தான் கட்டின்னு போனோம். அது யாரை பார்த்தோன்னா இவரை பார்த்து தான். எல்லாருமே அந்த காலேஜில் படித்தவங்க எல்லாருமே அந்த வருஷம் நாங்கள் வேஷ்டி காட்டினோம். நாங்கள் ஏன்னா தயாரிப்பாளர் ஆக்கியது கேப்டன் தான். ஒரு ரசிகனாக அவர் படங்களை பார்த்துருக்கேன். ஏன்னா அக்காவுடைய சகோதரியுடைய கணவனை மாமாவாக பார்த்துருக்கேன். நான் கிட்டத்தட்ட 9 படம் நான் தயாரிச்சிருக்கானு. அந்த படத்தை கதை கேட்பார், அதோட சரி. அதுக்கப்புறம் நாங்களும் சரி டயட் சரி ஃபுல்லாக நாங்கள் தான் பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு ஃப்ரீயாக விட்டுருவார் எங்களையா. எனக்கு தலைவர் அவர் தான். தலைவர் என்னோட தலைவர் அவர் தான். எனக்கு எல்லாமே அவர் நல்லா இருக்கும்போது கிட்டத்தட்ட 2000 2015 வரைக்கும் காலையில் ஒரு 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 ஃபோனில் பண்ணுவார். எனக்கு டெய்லி 50 ஃபோன் வரும் அவர்கிட்ட. அதை நான் மிஸ் பண்ணுறேன். போங்க என்னை பொறுத்துக்கு ஒன்று, அவர் எங்கே போல நம்ம கூட தான் இருக்கார். கண்டிப்பாக நம்ம கூட இருந்து எங்களை எல்லாரையும் உங்களையும் வழி நடத்துவார் என்று கூறி வெற்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.